ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான கால்சியம் இரும்பு சத்துலாம் அதிகம் நிறைஞ்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கப்பு அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கப்பில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வருங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் 1/2 கப்பு அளவுக்கு பாசி பயிர் எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தோல் உளுந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் தோல் உளுந்து இல்லைன்னா தோல் இல்லாத முழு உளுந்து கூட எடுத்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிடலாங்க. இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3லேருந்து 4 டைமு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது கூட நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 5லேருந்து 6 மணி வரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஒரு 6 ஹவர்ஸாவது ஊறணும். அப்போ தான் நமக்கு பயறு பருப்பு எல்லாமே நல்லா அரைப்பட்டு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வரணுங்க. பாசிப்பயிரெல்லாம் இந்த அளவுக்கு ஊறணும். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ இந்த ஊறின எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இதை நல்லா பேட்சாக பிரித்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு அரைப்படும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிடலாம். பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. இப்போ அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இந்த மாவை நல்லா ஒரு 3 பேட்சாக பிரித்து அரைச்சிருக்கேங்க. பாருங்கள், இப்போ அதே மிக்சியில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக அதையும் கழுவி உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம புளிக்க வச்சு எடுக்கணுன்னா அவசியம் இல்லை, இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம செய்யலாம். இது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரம் சாஃப்டாகவும் இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி தோசையாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நல்லா மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது நல்லா நெய் சேர்த்து ஒரு ரோஸ்ட் மாதிரி கூட நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இட்லியாக செய்யணும் அப்படின்னா இதை ஓவர் நைட் புளிக்க வச்சு கூட நம்ம இட்லியாக செஞ்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இந்த ஹெல்த்தி தோசை சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதில் கம்பு, பாசிப்பயிறு, உளுந்து எல்லாம் சேர்த்துருக்கும் போது இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகங்க. கால்சியம் புரோட்டீன் கண்டென்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். முதுகு வலி, இடுப்பு வலிக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் காரமாக ஒரு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் டபுளாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.